வெல்கம் டு யுவாஸ் மேஜிக் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீஸ் மேகி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நல்ல க்ரீமியான சீஸியான சீஸ் மேகிங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இதே மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்பலாம் வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போது 2 டீஸ்பூன் மைதாவை 50 ml தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி லைட்டாக கட்டியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி வரும். இப்போது மேகிக்கு தேவையான அளவு 2 கப் அளவு நான் தண்ணி எடுத்திருக்கேன். மேகி குக் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் போதுங்க. ஸோ கேரட் குக் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு குக் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், குக் ஆகிடுச்சு. இப்போது மேகி மசாலா சேர்த்துக்கிறேன். 2 பேக்கெட் மேகி மசாலா இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். மசாலா கெட்டி ஆகிடாமல் இருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ ஓரிகானோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மேகி நூடுல்ஸ் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 2 எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு மேகியாக பரட்டி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம 2 கப் அளவு தான் தண்ணி கரெக்டாக சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விரிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மேகி குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மேகியும் நம்ம கேரட்டும் வெங்காயம் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சீஸ் சேர்த்துடலாம். இன்றைக்கி 2 சீஸ் ஸ்லைஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் வேணால் எடுத்துக்கோங்க. சீஸ் ஸ்லைஸு மூடி போட்டு ஒரு 5 செகண்ட் கூட ஆகாதுங்க. அந்த ஹீட்டுக்கு நல்லா மெல்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ மெல்ட் ஆனதும் அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சீஸ் நல்லா மெல்ட் ஆனதும் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் துருவிய மொசரல்லா சீஸ் நான் சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு 5 செகண்ட் மூடி போட்டிங்கன்னா மெல்ட் ஆகிடும். அவ்வளோதான். மூடி எடுத்துட்டு உங்களுக்கு விருப்பம்னா ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சீஸி மேகி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நல்ல க்ரீமியான சீஸி மேகி ரெடி. நீங்கள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.